ஹாய், வாங்க இன்னைக்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். 1 hour ஊற வச்சுருக்கேன். அதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் வேணால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும் போண்டாவுக்கு. கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். காரக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுட்டு சின்ன சின்ன பால் மாதிரி போட்டுடலாம். இது நீங்கள் மாவு அரைக்கிறீங்கள்ல, அன்றைக்கி கூட கொஞ்சம் உளுந்து எடுத்து கூட இதை ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்காக கூட ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இருந்தாவே போதுமா இது உளுந்து. ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. மொறுன்னு இருக்குது. இது காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு தடவை போட்டு எடுத்துட்றேன். நம்ம இப்போ வடை மாதிரி போட்டு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு சாப்பிட்லாம். நான் டெய்லி ரொட்டீன் போடலான் இருக்கேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த மாதிரி ரொட்டீன் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. நான் தேங்காய் சட்னி தாளிக்கும் போது கொஞ்சம் கடுகு அதிகமாகிடுச்சு. நிறைய கடுகு சேர்த்துட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Bye.